ஹரி அண்ட் சூர்யாவுடைய காம்பினேஷன் எப்போவுமே ஒரு நல்ல கூட்டணி, வெற்றி கூட்டணின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சிங்கம் 1, 2 அதுக்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு. இந்த படம் S3 அதுக்கு அடுத்ததாக வந்திருக்கு. இந்த படமும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு படி இன்னும் பிரம்மாண்டமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் முழுக்க முழுக்க சூர்யாவை நம்பியே எடுத்திருக்காங்க. சூர்யாவுடைய அதே கெட்டப் துரைசிங்கம் டிஎஸ்பியாகவே வந்திருக்காரு. இந்த படத்துடைய கதையை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு டிஎஸ்பி கொல்லப்படுறாரு. அதுக்கு என்கொயரிக்காக இவர் துரைசிங்கம் ஆந்திரா கிளம்புறாரு. அங்கே எதிர்கொள்கிற பிரச்சனைகளில் சில வெளிநாட்டு சதிகளோ இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டுக்கு போக நேருது. அங்கே எப்படி கதைக்களம் எடுத்திருக்காங்கன்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது. இந்த படத்தில் மைய கருத்தாக எடுத்திருக்கிறது மனித உயிர் கழிவுகளை தான் காட்டியிருக்காங்க. இந்த மனித உயிர் கழிவுகள் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய டிவிலையோ பேப்பர்ஸ்லையோ பல வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்போம். ஸோ அந்த கதைக்களத்தில் இவரை எடுத்து நகர்த்து இருக்க திரைக்கதை ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. அதுவும் சூர்யாவுக்கு பொருந்தியே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய வில்லன்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா வில்லனும் சரி, வெளிநாட்டு வில்லனும் சரி ரொம்ப பொருத்தமாகவே இருந்திருக்காங்க. அதுவும் கொஞ்சம் சூர்யாவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு வெளிநாட்டு வில்லனை கொடுத்துருக்கிறது ஒரு கதைக்கு ஒரு இன்னும் அடுத்த கட்ட பலமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் முழுக்க முழுக்க சூர்யாவை மட்டுமே நம்பி எடுத்திருக்கிறதுனால இந்த படத்தோடைய வில்லனும் ஸ்ட்ராங்காக வேணுன்றதை கரெக்டாக ஹரி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஓவரால் கொஞ்சம் ஈடு கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அதே போல் அனுஷ்கா அண்ட் ஸ்ருதிஹாசனுடைய நடிப்பெல்லாம் சாதாரணமாக சின்ன கேரக்டர் தான், இயல்பான நடிப்பை நடித்து போயிருக்காங்க. ஸ்ருதிஹாசனுடைய நடிப்பு தேவையில்லாமல் இருக்குது. அவங்களுடைய கேரக்டரை எடுத்திருந்தாலும் இந்த படம் ஒரு வேகத்துக்கு குறையாமல் இருந்திருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பரோட்டா சூரி அண்டு ரோபோ சங்கர் இந்த படத்தில் காமெடியனாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் முதல்ல இருந்த ட்ராக் காமெடி அளவுக்கு இல்லைனாலும் இந்த படத்தில் ஓரளவுக்கு காமெடி செகண்ட் ஹாஃபில் இவங்களது ஒர்க் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு இவங்களுடைய காமெடியோ ரொம்ப யதார்த்தமாக வரலன்றது தான் உண்மை. அதுபோல் ராதிகா அண்ட் நாசருடைய கேரக்டரில் அவங்க பாணியில் அவங்க கரெக்டாகவே பண்ணிட்டு போயிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தில் நிறைய கேரக்டரை கொண்டு வந்திருக்கிறதுனால எல்லாருடைய கேரக்டரும் அந்தளவுக்கு மனசில் நிற்கல. மொத்தமாக நிற்கிறது முழுக்க முழுக்க சூர்யா மட்டுமே. ஏன்னா சூர்யாவை மொத்தமே நம்பியே இந்த கதைக்களம் போகிறது. ஹரியோடைய வேகமான திரைக்கதை, இவங்க 2 பேருடைய பிரம்மாண்டம் மட்டுமே தான் கண்ணுக்கு நிற்குது. அதே மாதிரி பிஜிஎம் ஹரிஷ் ஜெயராஜ் பண்ணியிருக்காரு. அந்த பிஜிஎம் மியூசிக்கில் இவங்களுடைய வேக திரைக்கதை அண்ட் சூர்யாவோட நடிப்பு, யதார்த்தமான நடிப்பு, ப்ளஸ் அந்த சவுண்டாக பேசுகிற வாய்ஸ், அதெல்லாம் தேட்டரில் திரை கிழிக்கிற அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக கொடுத்ததுனால அந்த கதையோடு ஒன்றி போகிற அளவுக்கு கொஞ்சம் இருக்கும் போதும் சில டைமில் ரொம்ப ஓவர் சவுண்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. கொஞ்சம் பிஜிஎம் சவுண்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லாவே வந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா சிங்கம் 1, 2 போல் இந்த சிங்கம் 3 கண்டிப்பாக ஒரு மிகப்பெரும் ஹிட் ஆகும். சிங்கம் 4 வரத்துக்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது இந்த படமும் கொடுத்துருக்கு. மொத்தத்தில் இந்த விமர்சனம் என்னுடையது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் பண்ணுங்கள். என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அரவிந்த்.